சூர்யா மற்றும் ஜோதிகா இவங்களோட சொத்து மதிப்பு வெளியாகி ரசிகர்கள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஒரு ஷாக்குக்கு உள்ளாக்கி இருக்கு. அப்படி அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட நட்சத்திர ஜோடிகள் தான் சூர்யா மற்றும் ஜோதிகா. இவங்க ரெண்டு பேரும் ஏகப்பட்ட படங்கள்ல ஒன்றா நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரைக்குமே இவங்களோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில் ரீசெண்டாக சூர்யா மற்றும் ஜோதிகா இவங்களோட சொத்து மதிப்பு வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 537 கோடி அப்படிங்கிறது வெளியாகி எல்லோரையுமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்க்கு உள்ளாக்கி இருக்கு. இந்த 537 கோடியில சூர்யா அவர்களோட பங்கு அப்படிங்கிறது 206 கோடி தானாமா. அண்ட் ஜோதிகா அவர்களோட பங்கு அப்படிங்கிறது 331 கோடி. அண்ட் இந்த ஒரு சொத்துல ஜோதிகா அவர்களுக்கு தான் பங்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப சினிமாவில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஜோதிகா அவர்கள் ஒரு படத்துக்கு 5 கோடி வாங்கிட்டு இருக்காங்க. ஆக்டர் சூர்யா அவர்கள் இப்ப ரிலீஸ் ஆக போற படத்துக்கு 30 கோடி வாங்கிட்டு இருக்காரு. இரண்டு பேருமே படங்கள்ல ரொம்பவே நல்லபடியா ஏர்ன் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிசினஸ்லயுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியாவே ஏர்ன் பண்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 2D என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. அதுல நிறைய மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஒரு 2D என்டர்டைன்மெண்ட் மூலமாகவும் மிகப்பெரிய ஒரு லாபம் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஹிந்திலையுமே 2 முன்னணி நடிகர்கள் இந்த ஒரு நிறுவனத்தில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மேலும் சூர்யா அவர்கள் சமீபத்தில் BMW ஆடி கார்னு ரொம்பவே பிராண்டான கார்கள் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா மேம் மும்பையில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடத்துல வில்லா ஒன்று வாங்கியிருக்காங்க. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 70 கோடிக்கும் மேலே அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்க வச்சிருக்க அசையும் சொத்து அசையாத சொத்து அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து 537 கோடி வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போதான் புரியுது இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இவங்களோட லைஃப்பை வாழ்றாங்க அப்படின்னு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க KPY பாலா ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல என்னோட வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா KPY பாலா சமீபத்தில் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு பிரபுதேவா மாஸ்டர் வந்திருந்தாரு. அப்ப பாலா பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட வெண்ணிலவே சாங் உங்க கூட சேர்ந்து ஆடணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை பிரபுதேவா மாஸ்டர் ஏத்துக்கிட்டு ஸ்டேஜில் பாலாவும் பிரபுதேவா மாஸ்டரும் ஆடிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோவை தான் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி இந்த ஒரு நாள் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்னோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. பிரபுதேவா மாஸ்டரோட நான் பாட்டுக்கு ஆடிட்டேன். அதுவும் எனக்கு ரொம்பவே பிடித்தமான வெண்ணிலவே சாங்குக்கு ஆடினது என்னால் மறக்கவே முடியாது. தேங்க்ஸ் பிரபுதேவா மாஸ்டர் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. உண்மையை சொல்லணும்னா சும்மா பேச்சுக்குன்னு ஆடாமல் ரொம்பவே சூப்பராக ரெண்டு பேருமே ஆடிருந்தாங்க. குறிப்பாக பாலாவோட பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா? அதில் பாலாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.